அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி வாசகி பெயரே பாந்தனும் ரதி மாறனுக்கு எந்தனும் கவிதையும் அழகும் துறகும் ஐந்தது நிதி மணி முதலிய சுரர்கள் அரசனுக்கு அடுத்து அவனை மடக்கொடை கவத்த வந்தம் உறவில் வைத்தவன் உலகம் மீது அருகுயில் வாசகி பெயர் பாடலும் மிக சிறந்த அந்த தேவர்கள் அசுரர்களா பார்க்கடலை கிடைக்கிறார்கள். அப்படி பார்க்கடலை கிடைக்கிற பொழுது அசுரர்கள் 66 கோடி, தேவர்கள் 33 கோடி. இன்னொரு செய்தி சொல்றாங்க, வாலி ராமாயணத்தில் வரக்கூடிய வாலி இந்த தேவர்களை அசுரர்களை அப்புறப்படுத்திட்டு தானே வாசியை கையிலாக்கி மத்தாலே மந்திரமலையை போட்டு கிடைச்சான்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கடலை கிடைக்கும் பொழுது முதல்ல ஏகாதசி விதி என்று ஜேஷ்டா தேவி மகாலட்சுமி, ஜேஷ்டா தேவினா பெரியம்மா, எந்த கோவிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு நம்ம தருணமலூர் சிவாலயத்தில் பரிகார தெய்வம் ஜேஷ்டா தேவி. ஆமா, திருமண தடை, குடும்ப ஒற்றுமை இருக்குல்ல, ஜேஷ்டா தேவி அம்மனை வழிபாடு பண்ண பேரருள் கிடைக்கும். ஆமா, அப்படி மகாலட்சுமி ஜேஷ்டா தேவி பார்க்கடலே முதலிலே தோன்றினார்கள். ஏகாதசியில மகாலட்சுமி பார்க்கடலை தோன்றியதுனாலதான் வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசலை பார்க்கறது உள்ள போய் வருது புண்ணியம். ஆமா, அப்படி மிக சிறந்து அடுத்த நாள் ஒவ்வொன்றாக வருகிறார்கள். சந்திரன், சங்கநிதி, பதுமநிதி, ஐராவதா, கற்பகமரா, இந்திராணி, அகலிகை, காமதேனி, திலக மாதர்கள், உச்சீஸ்வரா வசிக்கிற குதிரை, தாரேந்திர பெண்ணே, பஞ்சபர் 5 மரம், சந்தானம், அரிச்சந்தானம் போன்ற 5 மரங்கள், சிந்தாமணி, சூடாமணி, கௌதுபமணி, இப்படி பல பொருட்களெல்லாம் பார்க்கடலே கிடைக்கிறது. திரையோதசி திதி என்று இந்த வாசிக்கு இருக்கிற பாம்பு அசுரர்கள் அழுத்துகிற வலி தாங்காம விஷத்தை கட்டியது. விஷத்தை கட்டி பார்க்கடலே அப்படி மேல முதல்ல அழுத்து வருது. அழுத்து நான் கூட கரும்பு ஆள் ஆடுறோம், ஆள் ஆடி கொப்பையில பாத்தீங்கன்னா கொதிக்கும் போது மேல முதல்ல அழுத்து. ஏன் வீட்டுல என்னதான் நம்ம அம்மாவை நல்ல அரிசியை களைச்சி போட்டா கூட கொதிச்சு வரும்போது மேல என்ன வருது, கொஞ்சம் மஞ்சளா லேசான அழுத்து. அப்படி ஏந்தி ஏந்தி வைப்பாங்க ஜல்லி கட்டில. அது மாதிரி மிக சிறந்த அந்த பார்க்கடலிலே இருந்து வந்த விஷம், பார்க்கடல வந்த விஷம், இந்த பாம்பு கட்டிய விஷம், ஆழம்னா விஷம். கடலில் தோன்றிய ஆழ, வாசிக்கு கட்டிய ஆழ, ஆழ கால தேவர்களை துரத்துகிறது. இந்த நாள் தான் திரையோதசி திதி, பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் அப்படி வடமுகாகினி அக்னி போல வேகமாக துரத்துகிறது. இது தேவர்கள் அஞ்சி நடுங்கி வேகமா கைலாயமலை ஓடுகிறார்கள்.
கைலாயமலை ஓடி மிக சிறந்து நந்தியும் பெருமான வணங்குறாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ரொம்ப கவனமா என்ன பார்த்துருக்கேன். சோமசூத்திர பிரதட்சணம், பிரதோஷ நேரத்துல சோமசூத்திர பிரதட்சணம் அப்படின்ற ஒரு வரம்பு சொல்லப்படும். பிரதோஷ நேரத்துல அப்படி சோமசூத்திர பிரதட்சணமா வந்தோம்னா நம்முடைய தோஷமெல்லாம் விலகும். ஆமா, அந்த சோமசூத்திர பிரதட்சணம் என்னன்னா வேகமா இப்ப இந்த சிவாலயம் அப்படி பாவம் பண்ணிக்க. நம்ம ஊரு சிவாலயம் வேகமா கைலாயத்துக்கு உள்ள வந்து நீங்க சிறந்து இருந்து தேவர்களா நந்தியம் பெருமான் கேட்கிறாங்க. ஏன்? அவர் தான் வழிவிடக்கூடியவர். ஆமா, வந்தேவை அடிகு தாழும் வானவரை மகிழ கோடி பந்தியின் மணிகள் சிந்து விடுத்திர பணியால் காட்டி அந்தியும் பகலும் கொண்டரு அழகிலும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதம் நகைவரு முடிமேல் வைப்பார். நந்தியை வணங்கிட்டு கைலாயத்தை கோயிலுக்கு வரமா இருந்தாங்க. இப்படி வரமா வரும் பொழுது தொடர்த்தி வந்த ஆலகால விஷயம் இப்படி அப்பிரதட்சணமா எதிர போகுது. இந்த சண்டிகேஸ்வரர் அபிஷேகம் பண்ற தண்ணி வெளியே விழுது, நிர்மாணிய தொட்டி அது வரைக்கும் அவங்க சுத்தி வந்தாங்களே. இந்த விஷயம் எதிர்க்கு போன உடனே மறுபடியும் அப்பிரதட்சணமா சுத்தி வந்து நந்தியை வணங்கினார்கள். நந்தியை வணங்கி மறுபடியும் அப்பிரதட்சணமாக எதிர்மலமாக சண்டிகேஸ்வரர் வரைக்கும் ஓடினாங்க தேவர்கள். ஆலகால விஷயம் இப்படி வந்தது, மறுபடியும் எதிர் வந்தது சண்டேஸ்வரர் மீண்டும் நந்தி அடர்ந்தார். இது ஒரு சோமசூத்திர பிரதட்சணம். நந்தியை வணங்கி வலமா போய் சண்டேஸ்வரர் வணங்கி எதிர்வலமாக வந்து நந்திய பெருமான் வணங்கி மீண்டும் எதிர்வலமாக போய் சண்டேஸ்வரர் வணங்கி மீண்டும் வலமாக வந்து நந்தி வணங்குறமே. இது ஒரு சோமசூத்திர பிரதட்சணம். இந்த மாதிரி பிரதோஷ காலத்துல ஒரு 3 முறையான வரம் வந்தா பெரிய பாக்கியம் பேரும். இப்படி தேவர்கள் இங்க அங்க ஓடிய பொழுது உள்ள இருக்கிற பரம்பரை சிவபெருமா பக்கத்தில் இருக்கிற சுந்தரரை கூப்பிட்டார். சுந்தர அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொண்டு வா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துக்கு வர்றவர்களுக்கு விபூதி கொடுக்கிறது. அவரு வேக வேகமா வந்து ஒரு நாவல் பழமாக ஆயிரகால விஷத்தை திரட்டி சுவாமிகளிடம் கொடுத்தார். சிவபெருமான் அதை வாங்கி தன்னுடைய கண்டத்தில் போட்டாரு. பார்வதியை பிடிச்சாங்க. இந்த கண்டத்திலேயே நின்றது. அதனாலே சுவாமிக்கு ஒரு பேரு நீலகண்டன், காலகண்டன். காலம்னா விஷயம். இப்படி மிக சிறந்த அழகுடைய விஷத்தை இறைவன் கண்டத்தில் எடுத்துக்கொண்டு அற்புதமான தேவர்களுக்கு பகவான் நாராயணே மிக சிறந்த அமுதத்தை கொடுக்கிறாரு. ஒரு மோகினியாக வடிவம் கொண்டு அசுரர்களை அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டாரு. அசுரர்கள் எல்லாம் இந்த அழகான பெண்ணுக்கு மோகினிக்கு ஆசைப்பட்டு அந்த பக்கம் போனாங்க. இங்கு இந்த தேவர்களுக்கு அமுதத்தை பரிமாறுகிற பொழுது ஒரு அரக்கன் தேவன் மாதிரியே வந்து உட்கார்ந்துட்டான். இந்த தேவர்கள் வரிசையில ஒரு அசுரன் இருக்கிறத பார்த்தான். தேவர்கள் வரிசையில ஒரு அசுரன். இந்த அசுரன் இருக்கிறத பார்த்த உடனே என்ன பண்ணாங்க? சூரியனும் சந்திரனும் நாராயணனுக்கு காட்டி கொடுத்தாங்க. இந்த வரிசையில ஒரு அசுரன் வந்து உட்கார்ந்தாரா. அப்படியே உடனே நாராயணன் சக்கராயுதத்தை ஏவி கழுத்தை துண்டித்தார். ஆனா அதுக்குள்ள அவங்க கொஞ்சம் அமிர்தத்தை சாப்பிட்டதுனாலே ராகு கேது என்கிற
கிரகங்களானார்கள். பாதி தலை பாதி உடம்பு பாம்பு. அப்படி ராகு கேது ரெண்டாக பிரிந்து அமுதம் முடிச்சதுனால கிரகங்களாக ஒளியாக பெற்றார்கள். ஏன்னா இந்த உணவு விருந்து என்பது பசி எல்லாருக்கும் ஒன்றுதான். மைசூர்ல பசவண்ணான்னு ஒருத்தர் பசவேஸ்வரர், அவர் பெரிய மந்திரியாயிருந்து எல்லோருக்கும் அன்னதானம் பண்றாரு. எல்லோருக்குன்னா லிங்கம் கட்டிக்குவாங்க. அவங்க பேர் லிங்காயத்து. இன்னைக்கு இருக்கிற லிங்க தாரணம். கழுத்துல ஒரு லிங்கம் ஆத்ம லிங்கம் தினம் பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு அந்த கப்பை எடுத்துருவாங்க. நம்ம பஞ்சர்கட அர்ஜுன் பார்த்தீங்கன்னா தெரியும். பஞ்சர்கட அர்ஜுன் கழுத்துல கொண்டு. ஆமா, அது லிங்க தாரணம்னு பேரு. வேலை செய்வ மரபுடையவர்கள் அப்படி லிங்க தாரணம் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம அர்ஜுன் கழுத்துல நேர போட்டது லிங்க தாரணம் பண்ற தப்பு. உள்ள வச்சுக்கிறாம அங்காள பரமேஸ்வரன் அவர் இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கிற. ஆமா, அப்படி இந்த லிங்காயத்துங்க அந்த பசவண்ணனுடைய அன்னதான மண்டபத்துல சாப்பிட வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு தலையில ஒரு பூ வச்சு கற்பூர ஆரத்தி, அது பேரு மாகேஸ்வர பூஜைன்னு பேரு. இந்த மகேஸ்வர பூஜை நடக்கிற இடத்துல ஒரு 2 பேர் அவங்களுக்கு அகோர பசி. அவங்க கோயிலுக்கு போனதில்லை. அவங்க 2 பேருக்கு என்ன பேர் வைக்கலாம்? காராமணி ஒருத்தர் பேர், மொச்சப்பட்ட ஒருத்தர் பேர். அப்புறம் நான் லோகேஸ்வரர் சொன்னா இந்த காராமணி மொச்சப்பட்ட 2 பேருக்கும் கடுமையான பசி. அது சோறு போடுறாங்க. அங்க போறாங்கன்னா அங்க உடம்பெல்லாம் விபூதி அனுஷ்டானம் பண்ணுகிறாங்க. கட்டா கழுத்துல அந்த காவலர்கள் பார்த்தாங்க. விபூதி பூசிக்கிறியா? கழுத்துல கட்டிக்கிறியா? போ. மற்றவங்க வெளியே விடுறாங்க, உள்ள விடல. இந்த காராமணி மொச்சப்பட்ட 2 பேருக்கும் ரொம்ப பசி. எப்படின்னா போய் சாப்பிடணும் அப்படின்னு என்ன பண்றான் பார்த்தா, நிறைய நாள் சாப்பாடு செஞ்சு போட்டாங்களே, அந்த அடுப்பு சாப்பிடு நிறைய இருக்கு. அந்த மடுப்பு பின்னாடி இந்த காராமணி மொச்சப்பட்டை தான் பண்ணாங்க. 2 பேர் போய் விபூதி எப்படி பூசணும்னு தெரியாது. அந்த சாம்பல்ல 2 பொருள் எழுதணும். உடம்பெல்லாம் விபூதி சரி, விபூதி சரி. ஆனா கழுத்துல என்னவோ கட்டிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. காராமணி உனக்கு தெரியுமாடா? மச்சப்பட்ட எனக்கு தெரியாதா? என்னவோ கட்டிக்கிறாங்க என் கழுத்துல. சரி, பக்கத்துல அந்த சாம்பல் நிறைய போட்டு, அது பக்கத்துல கத்திரிக்காய் தோட்டம். கத்திரிக்காய் தோட்டம். அந்த கத்திரிக்காய் நிறைய சமைக்கிறாங்க. அன்னதானம் என்ன பண்ணணும்ட்டு அது என்னவோ தெரியாது. நம்ம கழுத்துல ஏதாவது இருந்தா விட்டுவாங்க. அப்படி என்ன பண்ணா, இந்த குப்பையில இருந்த கிழிச்சு போன துணிகளை அப்படி எடுத்து நேரமா கிழிச்சு பிஞ்சு கத்திரிக்காய் பிஞ்சு அந்த கத்திரிக்காய் பிஞ்ச சின்னதா அப்படி உடைச்சி அப்படி அந்த துணியை சுருட்டி கட்டினாங்க கழுத்துல. இப்போ என்னவோ கழுத்துல கட்டினோம் கொடு 10 பேர் உட்காந்துலாம். இப்போ மறுபடியும் அந்த அரண்மனைக்குள்ள போறாங்க. முழு நீரம் பூசிய முனிவர் இருப்பா. அவங்க இப்படி பூசிக்கிறாங்க, நீங்க உடம்பெல்லாம் பூசிக்கிறீங்க கழுத்துல. சாமி நீங்க போகணும். போய் வரிசையில் உட்காந்துட்டாங்க. இப்போ எல்லா சாப்பாடும் வச்சுருவாங்க. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? மாகேஸ்வர பூஜை பண்ணிடணும். இப்போ ஒருத்தர் அப்படி அடியார் தலையில ஒரு பூ வச்சு போறாரு. இன்னொருத்தர் கற்பூர ஆரத்தி எடுத்து போறாங்க. கற்பூர ஆரத்தி எடுத்து போனா இந்த லிங்க தாரணம் பண்ணிக்கிற கப்பை பிரிச்சு இந்த லிங்கத்துக்கு சோறு கற்பூரம் நெய்வேத்தி காமிக்கணும். இவங்களுக்கு வயிற்றுல புள்ளி கரைக்குது. காராமணி மச்சப்பட்ட 2 பேரும் அச்சோ
அவங்க எல்லாம் கழுத்துல ஏதோ பிரிச்சு காமிக்கிறாங்களே, நாம கத்தி பிடிச்சு வச்சுக்கிறோம், என்ன கதி ஆகுமோ, நமக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ. அந்த காவல்காரங்க 2 பேரும் இந்த அன்னதான வாசல்ல பெரிய கதாயுதம் கத்தி இப்படி 2 வச்சுக்கிறாங்க. என்ன தெரியாம தெரியலையே அப்படின்னு பாக்குறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணணும், கிட்ட வந்துட்டாங்க. இவங்க பக்கத்துல வந்து ஆரத்தி பண்றாங்க. எப்படி பாக்கலாம், அங்க அதுக்குள்ள ஏதோ சாமி தெரியுது, புரியல. சரி, நாம சாமி கும்பிடுற மாதிரி நமச்சிவாய் சொல்லலாம் அப்படின்னு நம்மளுக்கு சாண்டி கொடுவாங்க அப்படின்னு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இப்படி கண்ண மூலிகளே காராமணியம் வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டாங்களா. நாம இவ்வளோ நேரம் சொன்னோம், நேரம் 10 பேர் தாண்டி போயிருப்பாங்க அப்படின்னு அப்படி ஓராங்க. அப்படி பார்த்தா இங்கேயே தான் நிற்கிறாங்க, கற்பூர கருப்பு வச்சுக்கிட்டு. கற்பூர கட்டு வச்சுக்கிட்டு நீங்க அந்த லிங்க தாரத்தை ஆரத்தி காமிச்சிட்டு தான் போகணும், அங்கேயே நிற்கிறாங்க. சீக்கிரம் சாமி, சீக்கிரம் சீக்கிரம், எல்லாம் பசியா இருக்கிறாங்க, தொடங்க சீக்கிரம். தடுன்னு உதவுது. என்ன செய்யறதுன்னு தெரிஞ்சு இதுக்குள்ள இவங்க ஒரு 11 முறை நமச்சிவாயை பயந்து போடுறாங்க. இந்த காட்சியை, இந்த அன்னதான மண்டப காட்சியை மேல் மாடியில இருந்து அன்னதானம் செய்யக்கூடிய மந்திரியார் பசவேஸ்வரர் என்கிற பசவண்ணா பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் போலி சாமியாருன்னு. அவர் அங்கிருந்து சர்வேசா, மகேசா, நடேசா, நான் எல்லாருக்கும் தான் சோறு போடுறேன், இந்த பசிக்காக இந்த பாலகர்கள் எவ்வளவு உட்காந்துட்டாங்க, தயவு செய்து அவர்களை பாதியில எழுந்து போற மாதிரி பண்ணினாலே என்று சிவபெருமான் கிட்ட அவர் வேண்டியனால் இவங்க பயந்து அந்த கிழிஞ்சு போன துணியில கட்டியிருந்த அந்த கட்டரி பீச்சு பிடிச்சா சிவலிங்கமாக காட்சி கொடுத்தது. திருச்சிற்றம்பலம் சிவலிங்கமா காட்சி கொடுத்தது. வேல்மருகருக்கு அரோகரா, வேல்மருகருக்கு அரோகரா. இப்படி அற்புதமான அந்த அன்னதான பசவிழாவில் செய்தார்கள். அங்க 2 பேரும் மாறி உட்கார்ந்த மாதிரி இங்க ஒரு நாள் அழக மாறி உட்கார்ந்து சூரிய சந்திரனாலே காட்டி கொடுக்கப்பட்டு சக்கரத்தினாலே நாராயணனை துண்டித்து ராகு கேது என்கிற கிரகமானார்கள். அதனால்தான் இந்த ராகுவும் கேதுவும், ஏ சூர்யா, ஏ சந்திரா, நீங்க தானே என்னை காட்டி கொடுத்தீங்கன்னு அப்பப்போ நான் உங்களை பிடிப்பேன்னு இந்த ராகு கேது என்கிற பாம்பு விழுங்கக்கூடிய நேரம் தான் சூரியன் விழுங்கினா சூரிய கிரகணம். ராகு கேது பாம்பு சந்திரனை விழுங்கினா சந்திர கிரகணம். அந்த நேரம் வெளிச்சம் இருக்காது, ஒளி இழப்பார்கள். சூரியனும் சந்திரனும் 1.5 மணி நேரம் 3.25 நாழிகை விழுங்கி மீண்டும் துப்புவார்கள். அப்படி கோபத்திற்காக இந்த ராகுகேது செய்வார்கள். இப்படி மிக சிறந்த அந்த அழகுடைய தேவர்களுக்கெல்லாம் அவரவர்களுக்கு கொடுத்தார்கள். என்ன பண்ணாரு, மகாலட்சுமி, கௌதமணி பகவான் எடுத்துக்கிட்டார். சந்திரன் மிக சிறந்த சில பொருட்களை எடுத்துக்கொண்டார். தேவேந்திரனுக்கு மற்ற பொருளெல்லாம் கொடுத்தார். இந்திரா, நீ இழந்த சங்கநிதி, பதமநிதி, ஐராவதா, காமதேவனே, கற்பக விருட்சா எல்லாவற்றையா நீ அனுபவித்தனா என்று மிக சிறந்து அன்புடைய ஆட்சி வழங்கினார். தேவேந்திரன் தூர்வாச மகா முனிவராலே பெற்ற சாபா இப்பொழுது நாராயணா, சிவபெருமானே, உங்களால வேண்டாம் எனக்கு இந்த செல்வமெல்லாம் கிடைத்தது என்று அகமகிழ்ந்தானே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
கணேசனையா அவர்கள் ஈபி முத்துநகர் தெய்வத்திற்கு கணேசனையா அவர்கள் மேலாளிக்கு 50 ரூபாய் வாழ்த்துகிறார்கள். அவர்கள் குடும்பங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு உயர்ந்து சிறந்து வாழ பகவானையும் அரமனையா பாஞ்சாலி அம்மனுடைய திரு மலரடிக்கு வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறார். அற்பெருஞ்சோதி 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 இப்படி இருந்து அழகுடைய காசிபவர்களுடைய 2 மனைவி கதிரை வினதை இந்த 2 மனைவிதான் ஆற்றங்கரையில துணி துவைக்க போறாங்க. ஆற்றங்கரையில அப்படி துணி துவைக்க போகும் பொழுது இந்த கரையில துணி துவைக்கிறாங்க. அந்த கரையில இந்த வெள்ளை குதிரை உச்சி சிறுவாவசு அப்படி ஆற்றங்கரை ஓரம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா, மெச்சி ஐஸ்வர்யம் உணவேள்வி நாயகருக்கு மெச்சி ஐஸ்வர்யமே உணவேள்வி நாயகருக்கு இது அழகான உச்சி சிறுவாவசு அப்படி மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்த உடனே கத்துட்டு சொன்ன வினதகிட்ட, அக்கா அதோ பாரு ஒரு வெள்ளை குதிரை மேய்கிறது. அம்மாடி தங்கச்சி வெள்ளை குதிரை மீது அது பேரு உச்சி சிறுவாவசியான குதிரை. ஓ அப்படியா அக்கா அக்கா, அந்த குதிரைக்கு ஏதேனும் கருப்பு புள்ளி கோடு மாசி மருமை இருக்குதுல்ல? வெள்ளை சொன்ன அது வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற தேவ குதிரை, அதுக்கு எந்த கரும்புள்ளி மச்சம் கோடு கிடையாதுன்னு சொல்றான். தங்கச்சி அக்கா, கண்டிப்பாக இந்த குதிரைக்கு ஏதேனும் ஒரு மாசு மறு இருக்கு, ஏதேனும் ஒரு மாசு மறு இருக்கு. வினதை சுத்த மெய் வெண்பரிது, வினதை சுத்த மெய் வெண்பரிது என விளங்க மனிதை மற்றவள் மார்புறம் கருத்தவளது என்றாள். எதிரில் தோற்றமை காணிவள் என்றவர்க்கு ஏவல் தனி ஏற்றுதல் தருக என சோழுரை சாத்தி வினதை சுத்த மெய்வெண் பரிது. வினது சொல்ற, இது தங்கை கத்துது, இது சுத்தமான வெள்ளை குதிரை, சுத்தமான வெள்ளை குதிரை, இதுல ஒரு மாசு மழை கிடையாது. அப்ப அவ சொல்ற, அக்கா அக்கா, கண்டிப்பா வால் பக்கம் ஏதேனும் ஒரு கருப்பு இருக்கா? ஆமா, மற்றவள் வால் போடும் கருத்துள்ளது. இந்த வால் பக்கம் ஏதாகிலும் ஒரு கருப்பு இருக்கும்னா இல்லைன்னு தங்கச்சி, இது மிக உயர்ந்த குதிரை, பால்கடல் கடையும் போது தோன்றிய குதிரை, இதுல எதுவும் கிடையாது, வெள்ளை வெள்ளையதான் இருக்கும். அக்கா சரி வா, நாளைக்கு பார்க்கலாம், நான் கருப்பு இருக்குதுன்னு நீ இல்லைன்ற, நாளைக்கு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வர. கூட்டிகிட்டு வந்த தங்கச்சி, அக்கா நாளைக்கு அந்த குதிரையை பார்க்கிறோம், அந்த குதிரையில ஏதாகிலும் ஒரு கருப்பு புள்ளி மச்சம் கோடு இருந்தால் அக்கா நீ எனக்கு அடிமை. அப்படி ஏதோ கருப்பு புள்ளி மச்சம் கோடு இல்லைன்னா அக்கா நான் உனக்கு அடிமைக்கா. பந்தயம் கட்டலாம், நான் உனக்கு அடிமை, கண்டிப்பா
கருப்பு புள்ளி கோடி இருக்கிறது. எழுது தங்கச்சி கத்துருவேன், நான் சொல்றது கேள்வி. அப்படி எந்த கருப்பு கோடு புள்ளி கிடையாது. நாளைக்கு பார்க்கலாம். இந்த பந்தயத்துக்கு வந்துருக்கியா? சரிக்கா, சரி தங்கச்சி வா அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகள் கத்துருவ கேட்கிறா. தான் பிள்ளைக்கு 105 பாம்பு கிட்ட கேட்கிறான். ஏ அனந்தா, ஏ வாசுகி, ஏ கால்கோடகா, ஏ தக்ஷா, ஏ பதுமா, ஏ மகாபத்மா, ஏ ஆதிசேஷா. இந்த பெண் பாம்பு சரக்காரு. இந்த 105 வந்தது. 105 வந்தது. பாம்பு கிட்ட கேட்கிறா. அம்மா கத்துரு, ஏ குழந்தைங்களா, நாங்க பெரியம்மாவோட துணி துவைக்க போனோம். அப்படி போகும்பொழுது அந்த கரையில ஒரு வெள்ளை குதிரை மேய்ச்சது. அந்த வெள்ளை குதிரைக்கு கருப்பு மாசு இருக்குதுன்னு நான் சொல்றேன். உங்க பெரியம்மா இல்லைன்னு சொல்றா. பந்தயம் கட்டிக்கிறேன். அந்த பாப்புங்கள்லாம் சொல்லிச்சு, ஆமா ஆமா பெரியம்மா சொல்றதுதான் கரெக்ட், பெரியம்மா சொல்வதுதான் சரி. அந்த உச்சி சிவராசிக்கிற குதிரை நாங்க அந்த பக்கம் ஊர்ந்து மேய்ந்து அந்த பக்கம் போகும்போது பார்த்துருக்கிறோம். ஒரே ஒரு புள்ளி கரும்புள்ளி கிடையாது. இந்த பாம்புக்கு பிள்ளைங்க சொல்லிச்சு, டே குழந்தைங்களா, நான் பெரியம்மா கிட்ட பந்தயம் கட்டிட்டா. கரும்புள்ளி ஏதாகினா இல்லைன்னா பெரியம்மாவுக்கு அடிமை ஆயிடுமே. இப்போ கத்துருவ குறுக்கு எண்ணத்துல கேட்கிறா, டே குழந்தைங்களா, நாளைக்கு காலையில பார்க்கலாங்கன்னு நானு பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் பெரியம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பக்கமா ஆட்டு சுத்திக்கிட்டு போயிட்டு கடையில போய் அந்த குதிரையினுடைய வாரிலே நீங்கள் ஒரு பாம்பு அப்படி கருப்பா ஒட்டுகிறேன். பிள்ளைகளை சொல்றா, பாம்பா இருக்கிற நீங்க அந்த வெள்ளை குதிரை வாரில அப்படி இருந்தீங்கன்னா கருப்பா கோடு தெரியுதுன்னு உங்க பெரியம்மாவே அடிமைப்படுத்தி விடுதே. பெரியம்மாவை அடிமைப்படுத்துவேன். இந்த பாம்புக்கு நாங்க அப்படி பொய் சொல்ல மாட்டோம், நாங்க தப்புக்கு போக மாட்டோம், நாங்கள் போக மாட்டோம் என்று எல்லா பாம்புகளும் சொல்லுது. எல்லா பாம்பும் நாங்க போக மாட்டோம்னு சொல்லுது. பார்த்தாள் அம்மா காத்திரை, ஏ பிள்ளைகளா நீங்க அம்மாவுக்கு இப்பேற்பட்ட துன்பம், நான் பெரியம்மாவுக்கு அடிமை ஆயிட்டேன்னு சொல்றேன். நீங்க என்ன காப்பாற்ற மாட்டீங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் போய் ஒரு பாம்பு அப்படி கருப்பு போல நீங்க மாட்டீங்களே. அம்மா, தர்மத்தை மீறி பாவத்தை செய்யக்கூடாது, பழிக்கு ஆளாகக்கூடாது. வேண்டாம், நாங்க போக மாட்டோம். இந்த பாம்புகள் நாங்க போக மாட்டோம் என்று இழைத்த தீவினை யாரு விட்டுள்ளது? இழைத்த தீவினை யாரு விட்டு உள்ளது? பிழைத்ததே இழைக்கலாம், பிழை புரிந்தே உபயமாற்றுள்ளதோ? பழிக்கே உடம்படும் படுகிறோம், படுத்த பயந்ததாம் மாட்டோம். வழக்கே அவரது ஏற்றிடுது என்று ஒரு சொல்லால் மறுத்தார். வழக்கராது இயற்றிடுது ஒரு சொல்லால் மறுத்தார். பழிக்கு உடன்படா, நாங்க ஒரு பழிக்கு உடன்பட மாட்டோம்னு 104 பாம்பு மறுத்தது. உடனே கோபப்பட்ட கத்திருவை அம்மா என்ன பண்ணா, என் பிள்ளைகளா, அம்மா சொல் பேச்சு கேட்க மறுக்கிற நீங்கள் எதிர்காலத்திலே ஜெகதேசனுடைய
அகத்தை நேரிழையாமை நந்தனர் உரை கேட்டே அகத்தில் வெஞ்சம் அரும்புயர் தரும் என அறிவாள் சகத்தையாள் ஜனமே ஜெயம் செய்திடே செய்தே மகத்தின் மாய்கனி என்று மைந்தரை சபித்தாள். மகத்தில் மாய்ந்திடுவே சபித்தாள். மகன்னா யாரா? ஜனனஜியில் செய்யக்கூடிய சர்வ யாகத்தில் நீங்கள் மடிந்திடுவேன்னு அம்மா சபித்தாள். இப்படி சாபம் பெற்றது இந்த பாம்புகள். ஒரே ஒரு பாம்பு தட்சகன். தட்சகன்ற பாம்பு அம்மா நீங்க சொல்ற மாதிரி அந்த உச்சி சிறுவாவசி குதிரையில போய் வாரில் ஒட்டிக்கிறேன். நீங்க பெரியமா கிட்ட அடிமையாக வேண்டாம். பெரியமா கிட்ட அடிமையாக வேண்டாம். என்னை காட்டி கருத்து இருக்குதுன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? பெரியம்மாவை நீங்க அடிமையாக்கிட்டீங்க. தட்சகன் சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையிலே இந்த பாம்பு அந்த கடைக்கு சென்றது. அந்த கடையில உச்சி சிறுவாவசி குதிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குதிரையுடைய வாயிலே இந்த தட்சகன் பாம்பு அப்படி போய் மேல கூட இந்த பாம்பு அப்படி போய் ஏறி ஒட்டிச்சு. அம்மை சாபத்துக்கு அஞ்சி அரும் கருணாரமோ முன்னே ஒன்று வெம்பரிவானை முனையோ முன் நின்றதே மற்ற நாள் விரையே வென்று சொன்ன சொல்படி தாரியாய் தொழில் செய்ய கொண்டா இந்த தட்சகன் அகப்பட்ட பாம்பு போய் உச்சி சிறுவாவசி குதிரையே அப்படி கருப்பு கோடு போல ஒட்டி கொண்டது. இந்த தந்தையாகிய கத்திரவை அக்கா வினதை அழைத்துக் கொண்டு அக்கா அக்கா வாங்க, நேற்று மாதிரி நாம நீராடி தொழில் துவச்சு கொண்ட ஆற்றங்கரைக்கு போகலான்னு வினதையாகிய அக்காவை அழைத்துக் கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்தார்கள். அப்படி ஆற்றங்கரைக்கு வந்த பொழுது துணை துவைத்து நீராட்டி முடித்து இப்ப கட்டில காமிக்கிறா. அக்கா நாம பந்தயம் கட்ட மாதிரி அந்த எதிரே இருக்கக்கூடிய அந்த கையில பாரு உச்சி சிறுவாவசி குதிரை மேய் பாத்தியா? ஆமாண்டி தங்கச்சி. அதோ பாருங்க அந்த குதிரைக்கு வாழை உற்று பாரு. வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை வெள்ளை குதிரைன்னு கொஞ்சம் வாழை உற்று பாருங்க. இப்போ வினதை தேவி பார்க்கிறா. ஆமாண்டி தங்கச்சி கட்டுவ ஏதோ கருப்பு கோடு தெரிகிறது. ஆமாங்க நான் சொன்னேன் அந்த குதிரைக்கு கருப்பு மச்சம் கோடு இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? நாம கட்டிய பந்தயத்தின்படி நான் ஜெயிச்சுட்டேன். அக்கா நீ எனக்கு அடிமை. பந்தயம் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் அப்படிதான் எதுக்கிட்டாலும் பந்தயம். டேய் இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வரமாட்டாரா, 2 ரூபாய் பந்தயம். அவனுக்கு எப்படி தெரியுமோ தெரியாது, வரமாட்டாரு. 2 ரூபாய் பந்தயத்துல ஜெயிச்சு வாங்கிடுவோம். டேய் நாளைக்கு லீவ் விடுறாங்க. உடனே பார்த்தா ஆமா நாளைக்கு நீட் எக்ஸாம் அதனால லீவ் விடுவாங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் 5 ரூபாய் 2 ரூபாய் 10 ரூபாய்
வாத்தியார்கிட்ட உண்மை சார், இவன் ஒரு வாரம் உங்க வீட்டையாக வச்சுட்டு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க சார். ஆமா சார் அப்படின்னு கூட்டிட்டு போய் விட்டார். வாத்தியாரே எவ்வளவு புத்திமதி சொல்றார். அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் வந்தான். பள்ளிக்கூடத்தில் வந்த உடனே விநாயகம் சாந்தி அவர்கள் 50 ரூபாய் வாழ்த்துகிறார்கள். அவர் விடும்ப நீண்ட ஆயுள் நிறைவு செல்வத்தோடு உயர்ந்து வாழ ஆண்டவருடைய மகனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறார். இப்போ பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு வந்து ஒரு 5-6 நாள் வாத்தியார் வீட்டிலே இந்த பையன் தான். எப்படியும் அந்த பையன் இனிமே இந்த பள்ளியெல்லாம் கட்ட மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கை வச்சார். அன்னைக்கு என்ன பண்ணா, வாத்தியார் உள்ள வந்தார். இவன் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு. 5-6 நாளா அந்த வாத்தியார் உள்ள வந்தார். உள்ள வந்த உடனே, சார் இந்த பிள்ளைங்கிட்ட ஒரு பந்தயம் சார், உங்களுக்கு மார்பில் 1 ரூபாய் அளவு ஒரு மச்சம் இருக்கிறது அப்படின்னு நான் பந்தயம் கட்டிக்கிறேன். மார்பில் 1 ரூபாய் அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குதுன்னு பந்தயம் கட்டிக்கிறேன். 10 ரூபாய் பந்தயம் சார். வாத்தியார் என்ன பண்ணாரு, என்னையோட இவன் பந்தம் போடணும், நமக்கு தான் மார்பில் 1 ரூபாய் அளவுக்கு மச்சம் கிடையாது, 100 ரூபாய் தானடா, மார்பில் மச்சம் கிடையாதுடா அப்படின்னு சட்டையை கட்டினார். 100 ரூபாய் கட்டினாரு, சட்டையை கட்டினார். மார்பில் மச்சம் கிடையாது. இவன் என்ன பண்ணிக்கிறான், வாத்தியார் வர்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கிளாஸ் சொல்லுல வாத்தியார சட்டையை கைட்டு வைக்கிறதான்னு 10 பேருக்கு 10 ரூபாய் பண்ணி கட்டுக்கிறான். சட்டையை கட்டி வச்சுட்டான் வாத்தியார். என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி மிக சிறந்த கட்டிவை அக்காவே பந்தயம் கட்டி அந்த உச்சி சிறவா வச்சு குதிரைக்கு தன்னுடைய பிள்ளை தட்சகன் பாம்பா போய் வாயில இருக்க வச்சு, இப்போ அந்த வாரான கருப்பு நீ எனக்கு அடிமைன்னு அன்று முதல் கொண்டு இந்த வினதை அக்கா தங்கைக்கு அடிமை, தங்கைக்கு அடிமை. போய் தங்கைக்கு துணி துவைக்கிறது, தங்கைக்கு பாத்திரம் கழுவுறது, தங்கைக்கு சமைக்கிறது, இப்படி எல்லா வேலைகளையும் இருந்து வினதை செய்து வருகின்றார். அஞ்சதயம் என்னறிய ஆத்தம் உழைத்தே செஞ்சுடைய அத்தனைய சக்கரங்கள் வந்த அஞ்சதயம் என்னறிய ஆத்தம் உழைத்தே செஞ்சுடைய அத்தனைய சக்கரங்கள் வந்தான் பஞ்சகமருத்துவமையில் வந்தவங்களோடு குஞ்சிடம் உதித்த நரசிங்கன பஞ்சகமக்களில் வந்தமிழினோடு குஞ்சிடம் உதித்த நரசிங்கமே பிள்ளையாக வந்த கண்டாழ்வார் எப்பேற்பட்ட பலசாலியாக செஞ்சுடனே சூரியன் போல ஆற்றல் அறிவுடையவர். அது மட்டுமல்ல, அஞ்சிட உதித்த நரசிங்கமென ஆன மன்னர் காலத்திலே பக்த பிரகலாதனை காக்கும் பொருட்டு அந்த இரண்டின் கேட்டானே, ஏ மகனே பிரகலாதா, நீ நாராயணன் நாராயணங்கிறாயே, அந்த நாராயணன் எங்க இருக்கிறார்? இந்த தூணிலே இருக்கின்றானா? உத்தராதி எங்க இருக்கிறார்? இருக்கிற பொழுதுதான் சொன்னார். மிக சிறந்த பிரகலாதன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், தூயவன் ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பான்,
பெண்ணிலும் இருப்பார் ஆனந்த ஜோதி நாராயணன். அப்போ அந்த இரண்டினங்களே அரக்கன் தூணை இயற்றிய பொழுது தூணில் எப்படி ஆவேசமா நரசிங்க பெருமாள் வந்தாரோ அத்தகைய பலமுடையவர் தான் இந்த கருடாழ்வார். பெரிய திருவடி இந்த கருடாழ்வார். அம்மா நீ உட்காரணும். சித்திக்கு நீ வேலைக்காரியா தொண்டு செய்ய வேண்டாம். நீ தொண்டு செய்ய வேண்டாமா? நான் எடுபடி வேலை செய்கிறேன், நான் ஏவல் புரிகிறேன் என்று அம்மாவை உட்கார வச்சுட்டு இந்த கருடாழ்வார் சித்தி அம்மா என்னென்ன வேலை செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன் சித்தி. அப்படியா? டேய் கருடா, நீ அடிமையா? உங்க அம்மா இல்லையா? சரி வாழ. என் பிள்ளைங்க 105 பேர் வராங்க. போ, அந்த 105 பேரும் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் இப்போ சரி சித்தி. 105 பிள்ளைகள் யாரு? பாப்போம். அண்ணா 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 கருடன் போவார். அண்ணா 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 இந்த பாம்புங்கெல்லாம் கருடனுக்கு அண்ணன். அண்ணா வணக்கண்ணா. வாழ கருடா. என்னடா? அம்மா தொண்டு செய்ய வேணான்னு நானே உங்களுக்கெல்லாம் பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன்னா, இங்க என்ன வேலையானாலும் நானே செய்யறேன்னா. சரி சரி போ. முதல்ல எங்க அம்மா என்னென்ன வேலை சொல்றாங்களோ ஒரு செய்தி போட. கருடன் விட விட விடன்னு போய் சிற்றனையாகி கத்திரிக்கு துணி துவைப்பது, பாத்திரம் கழுவது, சிற்றனைக்கு உணவு சமைப்பது, இந்த உதவி தொண்டு தண்ணீர் எடுத்து கொடுப்பது, எல்லா உதவியும் செய்துட்டு முடிச்சுட்டு பண்டு பாத்திரம்லாம் கழையை கவர்ந்துட்டு கருடாழ்வார் நேர பாம்புங்க நடந்தார். அண்ணா வந்துட்டேன்னா. ஏடா கருடா, ஏண்டா அம்மாடா? சித்திக்கு தான் எல்லா வேலையும் செய்துட்டு இருந்தேன். அதனால இது ஒரு சாக்கு சொல்லு. இன்னைக்கு சுற்றுலா போலான்னு பார்த்தேன். டூர் வா, நாங்க இன்னைக்கு திருப்பதி போலான்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு கருடன் மேல இந்த 105 பாம்பு ஏறிக்கும். கழுத்து, ரெக்கை, கால், நகம், சிறகு, ரெக்கை, மூக்கு, இப்படி 105 பாம்பா கருடன் மேல ஏறிக்கும். ஏ கருடா போடா, இன்னைக்கு திருப்பதி மலையை எங்களுக்கு டூர் காமிச்சு கூட்டிட்டு போட. பறந்து அப்படியே ஒரு திருப்பதி மலையெல்லாம் சுற்றி கூட்டிட்டு வருவார். அடுத்த நாள் கருடா, அடுத்த நாள் நாங்க ஏறிக்கிறோம். நாங்க இது வரைக்கும் சபரிமலைக்கு போனதே இல்லை. ஆனா பெருமாளூர்ல குருசாமி கூட பஸ்ல போறாங்கன்னா பஸ்ஸுக்கு மட்டுமே 2000 கேட்கிறாங்க. கருடா எங்க தூக்கி குடிக்க அப்படின்னு இந்த பாம்புகள்லாம் கருடன் மேல ஏறிக்கும். கரை 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 கரைன்னு பறந்து நேர சபரிமலை கூட்டி போய் பொருளாதார நிறுத்தி இந்த பாம்புங்க இறங்கி போய் சுத்தி மேய்ச்சிட்டு மறுபடி வரும். கருடா நாங்க வந்துட்டோம், புறப்படு. மறுபடியும் அங்கிருந்து வேக வேக வேகமாக இவர்கள் யதாஸ்தான் வருவார்கள். இதே போல இந்த பாம்புங்க சின்ன சின்ன வேலையை கூட செய்யறதுல இந்த கருடனையே வேலை வாங்கிச்சு. சரி, அம்மாவுக்கு பதில் நாம அடிமை தொழில் செய்வோம். அம்மா உட்கார்ந்து இருக்கட்டும், அம்மா உட்கார்ந்து நாம செய்வோம். ஏன்னா இந்த உலகத்திலே தாய் தந்தை உறவு உயர்ந்த உறவு. ஆமா, அருணகிரிநாதர் அருமையா சொல்றாரு, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுணம் தேத்து சிந்தாகுணம் தேத்து எனையாழ்வாய் மண்டா குமரா மறை நாயகனே, மைந்தா குமரா மறை நாயகனே.
எனக்கருள் தந்தையும் நீ. முருகப்பெருமான அருளநாதரு வேண்டாம். மாணிக்க வாசகர் திருவாசகத்துல அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பில் விளைந்தானமுதே பொய்மையே பெருக்கி பொழியனை சுருக்கம் புழுத்தவை குறையனை தனக்கு செம்மையாய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே பொருட்டு உன்னை சிக்கன பிடித்து எங்கு எழுந்து அருள்வது இனியே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணின்னு சிவபெருமான போற்றி பாடுறாரு. வள்ளல் ராமலிங்க சுவாமி அருட்பாவில அப்பனே அம்மைனே அன்புடைய மாமனா மாமியம்னே ஒப்புடைய மாதவனே ஓர் பொருள் நீன்றார். அப்படி அம்மா இருக்கட்டும், நாம போய் தொண்டு செய்வது இந்த கருணை ஒவ்வொரு நாளும் தொண்டு செய்யறாரு. ஒரு நாள் இந்த பாம்புங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு, ஏ கருடா என்னடா டே கருடா சொல்லுடா, ஏடா இந்த திருப்பதி கூட்டி போறேன், மெட்ராஸ் பீச்சுக்கு தான் கூட்டி போறேன், கன்னியாகுமரி தான் கூட்டிட்டு போறேன், சபரிமலை தான் கூட்டி போனேன், இந்த ஆரணி பஸ் ஸ்டாண்ட் கூட்டி போய் கூட்டியான்ட்டு இன்னைக்கு எங்களை ரொம்ப உயர 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 கூட்டிட்டு போறோம். சரியா? சரிண்ணா வாங்கண்ணா என் மேல ஏறிங்கண்ணா அப்படின்னு இந்த பாம்பு மொத்தம் 105 பாம்பு ஏறிச்சு. அழகான சிறகு கரகர 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 கரகரன்னு அப்படி பறக்கிறது. அப்படி வேகமா பறக்கிறது. இன்னும் மேல போ பாப்பங்க சொல்றது கருடா, இன்னும் மேல போ, இன்னும் மேல போ. கேட்டு உளம் அழகு விறகுக்கு வரும் மைந்தது நாட்டு சிலரை கேட்டு உளம் அழகு விறகுக்கு வரும் மைந்தது நாட்டு சிறதை சிறகின் நன்குடன் இருத்தே வாட்டமுற வெம்பருதி மண்டலம் அடைந்தான் காட்டும் மரபங்கள் கதறி கனலில் அந்த பருதியும் கூட சூரிய மண்டலம் இன்னும் மேல போ கருடா, இன்னும் மேல போ கருடா, இன்னும் மேல போ அப்படின்னு சூரிய மண்டலம் கிட்ட பருதி மண்டலம் அடைந்தான். பருதிதான் சூரியன். அந்த சூரிய மண்டலம் அடைந்த உடனே இன்னும் கிட்ட கிட்ட மேல மேல போ மேல போன உடனே சூரியனுடைய வெப்பம் அந்த அனல் தாக்கல தகிக்குது. இந்த பாம்புகளெல்லாம் கருகுது. கொப்பளம் ஏ கருடா கருடா எங்க உடம்பு தீச்சு போச்சு, எங்க உடம்பு கருகி போச்சு, எங்க உடம்பு எரியுது, அவன் பறக்குது, தீச்சு போச்சு, கீழே போடா கீழே போடா கருடா. பாம்புகளெல்லாம் கதறுகிறது. சூரியனுடைய ஒளி சூரிய மண்டலத்திலிருந்து பூமிக்கு வர 10 நிமிடம் ஆகிறது பெரியவர்கள். 10 நிமிடம். அங்கிருந்து இந்த அனல் பூமிக்கு நம்ம இடத்துக்கு வர 10 நிமிஷம் ஆகுது. அவ்வளவு நேரம் ஆகி கூட நாம 1 மணி 2 மணிக்கு நடக்க முடியும். நடக்க அதுவும் இதாண்டு அதிகமான வெப்பம். நீங்கள்லாம் பாரதத்துக்கு வரும்போது கூட சரி, நல்லா ஈர துணியை புழிச்சு அப்படி தலப்பா மாதிரி தலையில, ஏன்னா ரொம்ப தூரம் வெயில நடக்கக்கூடாது மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால வெயில கவனமா, வெயில் முன்னே வந்துரு. ஆமா, அப்படி ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி 10 நிமிடம் கழித்து வருகிற பூமியில நாம நடக்க முடியலையே. சூரிய மண்டலத்துக்கு போன
இந்த பாம்புகள் தீஞ்சு 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 எல்லாம் குத்துயிரும் கொலையுமா எரிஞ்சு அப்படியே கீழே வந்தது. கீழே வந்து அவங்க யதாசாகராகி குடிச்சு பார்த்தா எல்லாம் சுருண்டு உருண்டு உடம்பெல்லாம் கொப்பளம் சாக கிடக்குதுங்க பாம்புங்க. அம்மா பார்த்தா கத்துருவேன், ஏ கண்டா என் பிள்ளைகளுக்கு என்னடா பண்ணு, என் பிள்ளைகளுக்கு என்னடா பண்ணு கண்டா, என்னடா ஆச்சு இப்படி போச்சு, கடைக்கு போச்சு, கொப்புள நீள நிலமா இருக்குது, கொப்புள நீள நிலமா இருக்கிற செவந்து போச்சாடா குடிக்குது. இந்த பாம்புங்க இது என்ன கிடையாது அவங்க தெரியலடா கத்துருவேன். அழுக சித்தி சித்தி என் மேல தப்பில சித்தி அண்ணனுக்கு தான் இன்னும் மேல போ இன்னும் மேல போ சொன்னாங்க சித்தி. சூரிய மண்டலம் கூட்டிட்டு போக சொன்னாங்க. நான் வேலைக்காரன், நான் காவல்காரன், நான் என்ன சொல்றீங்களோ அந்த வேலையை நான் செய்யணும், அதான் என் வேலை. எங்கள் அருமை என்ன இன்ஜிமேடு நமது பாலாஜி செய்கிறவர்கள் இன்ஜிமேடு அற்புதமா பல கோயில போய் தொண்டு செய்கிறார். நமது பாலாஜி செய்கிறவர்கள் பாலாஜி கௌரவமா 50 ரூபாய் வாழ்த்தாங்க. கௌரவமா நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு உயர்ந்த செல்வத்து வாழ்வாங்க வாழ எல்லாரும் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சுவாமிக்கு அவனுடைய பாதகாணிக்கையாக 50 ரூபாய் வாழ்த்துகிறார்கள். பாலாஜி நாங்கள் உடனே உயர்ந்து சிறந்து வாழ பகவானுடைய திருமகனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அந்த பாதக ஏண்டா இப்படி பண்ணிட்டு, ஏ கருடா என் பிள்ளைங்க தீஞ்சு போச்சு. இவன் சொன்னா நான் வேலைக்காரன், சொன்ன வேலையே செஞ்சேன், நான் என்ன பண்ணிட்டு சித்தினா. ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரன் சமையல் வேலையில் இருந்தார். ஜட்ஜி வீட்டு ரொம்ப நாளா சமையல் வேலையில் இருந்தார். அந்த ஜட்ஜி ரிட்டையர் ஆகிட்டார். ஜட்ஜி ரிட்டையர் ஆகிட்ட உடனே சமையல்காரன் சொன்னார், ஏப்பா நான் ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் 2 பொரியல் போட்டு வறுவல் வடை பாயசம் அதெல்லாம் வேணாம், ஒரு சாம்பாரோ ரசமோ இல்லை ஒரு பொரியலோ போடணும், என்ன இனிமே எனக்கு பாதி சம்பளம் தான், அதனால இனிமே சிம்பிளா எனக்கு கொடுங்க. சரி அதே போல ஜட்ஜிக்கு கொடுத்துருவேன். ஒரு 4-5 மாசம் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் ஜட்ஜி இந்த சமையல் கட்டுக்க போனா அந்த சமையல்கார வடமலையாசோட சாப்பிட்டுருக்கான். என்னடா அவன்கிட்ட என்ன சொன்னேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன், ஒரு சாம்பார் ரசமும் போக மாட்டேன்னு சொன்னேன். இல்லைண்ணா சார் நீங்க தான் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா, நானும் ரிட்டையர்ட் ஆகல. நீங்க ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க ரசம் சாம்பார் சாப்பிடுங்களா, நான் கூட்டி இருக்கேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒன்று சொன்னா ஒன்று மாற்றி செய்யற வேலைக்காரனா இல்லையே கருண, நான் சொன்னதை செஞ்சுட்டேன் சித்தி என்ன விட்டுடுங்க. ஏ பாருங்க இங்கேயே என் குழந்தைகளை எப்படியாக காப்பாற்றணும் என்று சொல்லி கத்திருவி தன் கணவனாகிய காசிபமக முனிவரை அழைத்தார். சுவாமி தேவே வருக, தெய்வஞான தெளிவே வருக, அருள் பழுத்த கொண்டே வருக, என் நாயகனே வருக.
கத்தருக்கு முன்ன வந்து நின்னாரு. என்னது சுவாமி, நம்முடைய குழந்தைகளை கருட சூரிய மண்டலத்துக்கு தூக்கி கொண்டு போய் என் குழந்தைக்கு கருகி கொப்பளம் போட்டு குற்றம் குறையுமா சாக கிடக்கிறது. என் குழந்தைகள் இந்த நாகங்கள்லாம் பிழைக்க வழி சொல்லுங்க, இந்த நாகங்கள்லாம் பிழைக்க வழி சொல்லுங்க என்று கேட்ட உடனே காசிவர் சொன்னார், கத்துருவே பயப்படாதே, தேவாமிர்தத்தை சாப்பிட்டால் உன் பிள்ளைகள் இந்த 105 நாகங்களாம் உயிர் பிழைக்கும். 105 நாகங்களா உயிர் பிழைக்க என்று சொன்ன உடனே மிக சிறந்து கத்திர சொன்ன கத்திரவே, ஏ கருடா, என் பிள்ளைங்க இந்த கதி வர்றதுக்கு நீதான் காரணம். நீயே அமிர்தத்தை கொண்டு வா, அமிர்தத்தை கொண்டாந்து. இப்போ கருடன் கேட்டாரு, சித்தி, நான் அமிர்தத்தை கொண்டு வந்து வைத்தால் எனக்கு என்ன தர? கருடன் கேட்டார், அமிர்தத்தை கொண்டு வந்து வைத்தால் எனக்கு என்ன தர? கருடா, என் பிள்ளைங்க உயிர் தாண்டா முக்கியம், நீ என்ன கேட்டாலும் தானே, நீ என் பிள்ளைங்க உயிர் முக்கியம்டா, நீ என்ன கேட்டாலும் சித்தி என்ன கேட்டாலும் தருவியா? தருடா கருடா. அப்படின்னா நான் அமுதத்தை கொண்டு வந்து வைத்தால் நானும் என் தாயும் உனக்கு அடிமை இல்லை. விளக்குறியா? ஆஹா, விளக்குறா. என் பிள்ளைங்க உயிர்தான் முக்கியம், கண்டிப்பா நீ உங்க அம்மாவா அடிமை இல்லை. விளக்குறேன், அமிர்தத்தை கொண்டாந்து வச்சா நான் அடிமை இல்லை. சரி கண்டா. உடனே தாய் வினதையை வணங்கி மிக சிறந்து இந்த அழகுடைய கருடாழ்வார் தகப்பனாகி காசிவ முனிவரை வணங்கி தேவேந்திரவனம் போகிறாரு. போகிற வழியிலே கந்த மாதனம், அந்த கந்த மாதனத்திலே பற்பல காட்சி மிக சிறந்து உணவையெல்லாம் உண்ணுகிறாரு. அங்க அவருக்கு தேவையான அசைவ அந்த மானிச உணவையெல்லாம் உண்றாரு. அப்போ ஒரு அரச மர ஆழமர இலையில போய் இந்த கருட உட்கார்ந்த உடனே அப்படியே அந்த மரம் முறிந்து விழுந்தான். அப்பதான் அந்த மரத்தினுடைய இலையில ஒரு அங்குலம் பலாயிரம் முன்னிருக்கிறாங்க. ஒரு அங்குலம். அவங்க யாருன்னா வாழத்தில்லி எது, அதுதான் நாம சுவாசிக்கக்கூடிய ஓசோன் படலம்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்படி இந்த கந்த மாதமெல்லாம் கடந்து வேக வேகமாக தேவம் தேடி தேவ உலகம் போகிறாரு. பன்னக வயிறு அந்த பதிவிடை அழகா முன்ன சொன்னவாசகம் கேட்டான் மகிழ்ந்தனும் தொழுதனும் பன்னக ஆகாயம் என் படந்தான் மன்னே வாதிடை இருவன் உயர்ந்தனை கண்டு நகத்தை அழைத்து கொண்டு உயர்ந்த மிக சிறந்த லோகேஷ் சாந்தி அவர் விடுபா 50 ரூபாய் வாழ்த்துகிறார்கள். அவர் விடுபங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு வேண்டு சிறந்து வாழ ஆண்டவருடைய திரு மலரடி வேண்டிக் கொள்கிறோம். நமது விழாக்குழு பேர் விழா, நமது விழாக்குழு அற்புதமான செயல் வீரர் நமது ஜெகநாதன் ஐயா அவர்கள்
இங்கே அடியாருக்கு 50, நமது கவியாளர் ஐயா அவர்களுக்கு 20, பம்பைக்கு 20 என வாழ்த்துகிறார்கள். அவர் குடும்பங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு வாழ ஆண்டவனுடைய திரு மலர் அடி வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வேல்மதிகளுக்கு வேல்மதிகளுக்கு அந்த அழகான கருணாழ்வார் தேவேந்திர உணரப் போகிறாரு. அங்கே எதிர்பட்ட தேவர்களை தன்னுடைய சிறைகாலே மூக்காலே தேவர்களெல்லாம் போருக்கு வர அவர்களை அடி 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 என்று சரியல் 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 என்று சிறைகாலே அடித்து இந்த கருணாழ்வார் எங்கே அமர்ந்தான், எங்கே தேவானந்தான் தேடி 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 ஓடுகிறார்கள். அப்படி வேக வேகமாக இங்கிருந்து கருணாழ்வாராக போன பொழுது மாமுகில் குளம் இயங்குதல் ஒழிந்தது. இங்கிருந்து போனா இவர் சொந்தமே பெருசாக இடி மின்னல் தேவையில்லை. அது மட்டுமில்லை, அட்ட திசையும் சீரடி 8 திசையோ அதிர்கிறது. அது மட்டுமில்லை, வில துவாரெல்லாம் அதிர்கிறது. அது மட்டுமில்லை, 7 மலைகள்லாம் கட 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 அதிர்ந்து இப்படி வேக வேக வேகமாக இந்த கருடாழ்வார் போன போது அந்த தேவ உலகம் அதிர்ந்து உருட்டு தேவர்களெல்லாம் நடுங்குகிறார்கள். ஊழிப்பட்ட திசையங்களும் நடுங்குகிறீர்கள். ஊழைப்பட்டபடி அம்பொலி மகிழ்ந்தவளே ஆழிப்பட்ட பேர் மங்கிரி குறைத்துவர்களே ஆகுலை சலதி கண்டி எங்கி ஒழுது மாழிப்பட்ட புலியங்கன நடுங்க உயரு மாமலை பிரம்மம் கடையுகம் செய்வருமோ ஊழிப்பட்டது கொல் என்று தளரும்படியும் ஓதை மிக்க கழுதன் சிறகு அசைந்த பொழுதே இந்த தேவரம் போகிறது. கடல் பார்க்கடல் கொந்தளிக்கிறது. மழை அனலாக சூழலை காற்றாக வருகிறது. திசையெல்லாம் நடக்குகிறது. இதை பார்த்து தேவர்கள் மன நடக்குகிறது. தேவர்களாய் எதிர்த்து தோல்வியடைந்தார்கள். தேவேந்திரன் வருகிறார். வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு ஆரடா இந்த உலகத்திலே நீ வந்து கீழ்ப்படி அக்கிரமம் செய்யக்கூடியவன் என்று தேவேந்திரனே கீழ்ப்படி வஜ்ராயுதத்தை கொண்டு கர 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 சுழற்றுகிறார். கருணை சுழற்று சுழற்று அந்த வஜ்ராயுதத்துல சிக்காம கீழே மேலும் தாழி ஊழி எதிரி ஓடு ஓடு ஓடுன்னு அந்த இந்திரனை தகைத்து திகைத்து போற வஜ்ராயுதத்தினாலே தேவேந்திரன் அடிச்சதுனாலே ஒரே ஒரு கருடனுடைய சிறகு உதிர்ந்தது. ஒரே ஒரு சிறகு உதிர்ந்தது. இப்போ தேவர்களெல்லாம் ஓடி வருகிறார்கள் தேவேந்திரனுக்கு துணையாக. கருடனை ஏதும் செய்ய முடியல. இப்போ தேவேந்திரன் பகவானை பாடி அழைக்கிறார். நாராயணா முகந்தா, ஒரு கருடை உலகத்திலே இப்படி புகழ்ந்து என்னை அக்கிரமம் செய்கிறது. நாராயணா வருக வருகன்னு எந்திரன் அதிதேவனாக நாராயணனை பாடி எழுதுகிறார். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணானி பாபா பண்ண பண்ண புகை கொடுத்து கண்ணானி பாபா மாதவனே யாதவனே கேசவனே பாபா மாதவனே யாதவனே கேசவனே பாபா சின்ன 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 சின்ன
ஆச்சாரிய மந்திரியுடைய 101 காணிக்கை செலுத்துகிறார்கள். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேம்பட்ட விளம்பரா அவர் விளம்பங்கள் நீண்ட ஆயுள் நிறைவு செல்வத்தோடு வாழ ஆண்டவருடைய திரு மலர்ந்து வேண்டிக் கொள்கிறார். ராதாரமண கோவிந்தா ஆஞ்சநேயவது கோவிந்தா மாதவனே யாதவனே கேசவனே வா 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 சின்ன 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 பதம் வைத்து கண்ணாடி வா 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 சின்ன பதம் வைத்து கண்ணாடி வா 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 கண்ணாடி நாராயண வரி உகந்தாவதிகே வைகுந்தாவதிகே கோவிந்தாவதிகே எம்பெருமானை பகவத்ராவதிகே சேஷ சேனாவதிகே எம்பெருமானை வருகே என்னுடைய தேவ உலகத்திலே இந்த அமராவதி பட்டினத்திலே ஓதி கருடை எங்களை துன்புறுத்துகிறது எங்களை காப்பாற்றவா பேரவளா வரதராஜா வருக வருக வருகின்ற உடனே அழைத்து வேண்டியது அழைத்தது வர்ணித்தது யாரு இந்திரன். வைகுந்தத்திலிருந்து பகவான் நேரா இந்திரன் வரல கருடனுக்கு காட்சி கொடுக்கிறார். பிரார்த்தப்பட்டது யாரு தேவேந்திரன். ஆனா காட்சி கொடுத்தது கருடனுக்கு. ஏப்பா கருட ஆஹா பெருமானி எத்தகைய பேர்கள் இத்தகைய மேலான தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது பெருமானி என்று கருடன் பகவானுடைய திருவடியில விழுந்து வணங்கு. அது விழுந்து வணங்க ஏப்பா கருடா உனக்கு என்ன வர வேணும்? ஏன் இப்படி இந்த தேவலோகத்தை அழிச்சு துவம்சம் செய்த என்ன வேணும்? சுவாமி எங்க சிற்றாணிக்கு நான் அமுதம் கொண்டு போய் வைக்கணும். பாம்புகளை என்னை சுத்தி காப்பாற்றணும். எங்க அம்மாவை நான் அடிமை தனத்திலிருந்து விளக்கணும். அதற்காக எனக்கு தேவாமிர்தத்தை தேடி வந்தேன். இந்த நேரத்திலே பகவானை உன்னுடைய தரிசனம் கேட்டு நான் புலங்காய் நுழைந்தேன். சுவாமி என்ன வரணும் கேட்டீங்களே? 2 வரம் எனக்கு வேண்டும். நான் நல்ல நெறியோடு ஒழுக்க சீரனாக நான் வாழணும். இது ஒரு வரம். நிலவதனில் நெறிமுறைமை தவறேனாகி நிலம் அதனில் நெறிமுறைமை தவறே ஆகி நிலம் அதனில் நெறிமுறைமை தவறேனாகி நினது அன்பு மறவாமல் நெடுநாள் வாழ குலமுகிலே அழித்தேன அழித்தேன் என்று கூறி ஒரு மொழி புகழ்வான் குமரா. சுவாமி நிலவதனில் நான் நல்ல நெறியோடு வாழணும். அது மட்டுமில்ல நாராயணா உன்னை நான் மறவாதிருக்கிறேன். நினது அன்பு மறவாமல் நெடுநாள் வாழ்க. எனக்கு ஒழுக்க தவறாத இருக்கணும். உன் அன்பை நான் மறவாத இருக்கணும். இந்த 2 வரத்தை எனக்கு கொடு நாராயணான்னு கேட்டாரு கருடாழ்வா. ஆஹா நீ கேட்ட 2 வரத்தையும் நான் கொடுத்தேன். வைக்கலையா கருடா? இப்போ நான் 2 வரம் கேட்கிறேன், நீ தருவாயா? பாருங்க, ஒரு சாதாரண பறவையும் சாதாரண ஒரு கருடன். அந்த கருடன் கிட்ட கடவுளாகிய நாராயணே 2 வரம் கேட்கிறாங்கன்னா என்ன காரணம் தெரியுங்களா? குமரா நீ இங்கே இலகை நமது ஊதியுமாய் கொடியும் நீயாயிருத்தே உனக்கு எதிர் வருவர் இல்லை என்றாம் சிலை மதம் எதிர்வனப்பா
எனக்கு 2 வரம் இல்லையா சுவாமி கடவுளே நாராயணா வைகுந்தவாசா பார்க்கடவாசா பண்ணக செய்யறா நான் போய் உங்களுக்கு தரமா என்ன செய்யணும்னு சொல்லுங்க கருடா நீ எனக்கு வாகனமாகவா எனக்கு கொடியாகவா வர வேண்டாம் இந்த இருவரை எனக்கு தருவாயா சாஷ்டாங்கமா காலில் விழுந்து கடவுளே என்னுடைய பாக்கியம் உங்களுக்கு வாகனமோ கொடியமாக நான் வருவதற்கு வணங்கி நான் வரேன்னா கருடாழ்வார் இதற்கு என்ன காரணம் தெரியுங்களா நாராயணனே ஒரு சாதாரண பறவையே தன் வாகனமா கொடியாவான்னு எனக்கு வருமுறைன்னு கேட்டாருன்னா அதற்கு காரணம் கருடன் தாய்க்கு செய்த கொண்டு கருடன் நான் ஒழுக்கமுடையவனாய் இருக்கணும் என்று கேட்ட வர கருடன் கடவுளை உடனே மறக்காமல் இருக்கணும்னு கேட்டவரும் இந்த 3 காரணம் தான். நாமும் தாய் தந்தைக்கு தொண்டு செய்வோமேயானால் நாமும் கடவுளை மறக்காது வழிபாடு செய்வோமேயானால் நாமும் நல்ல ஒழுக்க நெறியிலே வாழ்வோமேயானால் கடவுள் நமக்கும் இது போன்ற பெரிய பெரிய பதவியை கொடுப்பார். சரண கோவிந்தா கோவிந்தா. இப்போ கருட வாகனம் கொடி ஆயிட்டார். இதுல பகவான் கேட்கிறார் இதுல சுவாமி கும்பிட்டது நானு கூப்பிட்டது நானு கருடன்ட்டு போய் நிற்கிறீங்களே இதுல நீ யாரு கருடன் யாரு உங்களுக்கு அப்பா ஒண்ணு காசி வரைக்கும் அதிதிக்கும் பிறந்தவன் இந்த காசி வரைக்கும் விரதிக்கும் பிறந்தவன் கருடன். அதனால நீங்க அண்ணன் தம்பி தானே ஏன் சண்டை போடுறீங்க கருடு கேட்கிறானே அமிர்தத்தை கொடு அமிர்தத்தை கொடு அந்த அமிர்தத்தை கொடுக்கக்கூடாது பகவானே நீ கொடு கருடா நீ கொண்டு போய் அங்க வச்சிடு கொண்டு போய் வச்சிடு நீ உங்க அம்மாவை அடிமத்தனத்திலிருந்து வெளியே போயிடுங்க. அதே போல இந்திரன் பின்னாடியே வந்து எடுத்து கொடுத்துருவான் பின்னாடியே வந்து எடுத்து கொடுத்துருவான். உங்க காரியம் முடியும் இந்திர நிலைமையும் பழுதாகாது என்று சொல்ல நீங்க சிறந்த தேவ அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு கருடாழ்வார் தன்னுடைய தாய் சிற்றனை இருக்கும் இடம் நோக்கி புறப்பட்டார்கள். நாம் நம்முடைய இல்லம் நோக்கி புறப்படுவோம் என்ற நலனோடு இன்றைய நிகழ்ச்சி திருநிறைவு செய்கிறோம். இதற்கு மேல் காவியத்தில் நாளை